ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரிமிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா பைட் ஏஜ் ஈக்குவல் டு 30 இப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இதில் என்னென்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம பைட்டை வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் சைடில் இருக்கிறது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ சேம் தான் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் சொல்லி அதே மாதிரி தான் பண்ணுவோம். பட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் name equal to new string hello. ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்க்கான ஒரு சின்டாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்ட்ட கேரக்டர் ஸ்ட்ரிங். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி வந்து கேர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போம்னா நம்மளால் வந்து ஒரு லெட்டரை தான் ஸ்டோர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டரை தான் ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டாக. பட் ஆனால் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அதாவது HELLO எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வேர்டை தானே. இது வந்து வேர்டுங்கிறது ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் கேரக்டர்ஸ் கரெக்டாக. இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் தான் வந்து ஸ்ட்ரிங் கரெக்டாக. இதான் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டோம் கரெக்டாக ப்ரிமிட்டிவில். பட் வேராஸ் இன் கேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், நியூ அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஜாவாவில் நியூ போட்டு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஜாவாவில் ஒரு மெமரி அலோகேட் ஆகும். ஓகேவா, மெமரி அலோகேஷன் வில் டேக் பிளேஸ். ஓகே, ஸோ பட் ஆனால் நம்ம இங்கே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வந்துட்டு மெமரி அலோகேட்னால் நம்ம எதுவுமே பண்ணல. ப்ரிமிட்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மெமரி அலோகேட் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுறதும் JVMே நமக்காக பார்த்துக்கும். பட் இன்கேஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பில் நம்ம தான் வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணி அந்த மெமரியை வந்து இந்த வேரியபிளுக்கு ரெஃபரன்ஸாக கொடுப்போம். ஓகேவா, ஸோ அதனால தான் இதை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப். பேசிக்காக இது வந்து ஒரு கிளாஸ். இது வந்து ஜாவாவில் லைப்ரரிஸ்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த யூட்டிலிட்டி பேக்கேஜ். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லைக் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே நான் ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கேன். இதை நான் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாற்றணும் அப்படின்னா இந்த கிளாஸில் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு மெத்தட் இருக்கும், name.toUpperCase அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா, இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த லெட்டர் வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டராக மாறிடும். பார்த்தீங்களா, நான் எழுதுனது என்னமோ நான் ஸ்மால் லெட்டரில், பட் ஆனால் எனக்கு கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளாக வந்து ஒரு கிளாஸ் எழுதி அதுக்குள்ளே மெத்தட்ஸு வேரியபிள்ஸ் எல்லாம் எழுதி அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸாக ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணோம்னா அதை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிமிட்டிவில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இதே வந்து பைட் அப்படின்னு சொல்லி நான் 13 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பைட்டுக்குள்ளே நம்ம டாட் வச்சோம்னா ஒரு மெத்தடுமே இருக்காது. ஓகேவா, மெத்தட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் கிடையாது, இது வேறு. ஓகேவா, ஸோ பட் ஆனால் இங்கே நேமில் நான் டாட் வச்சேன்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், இந்த மாதிரி வந்து கேரக்டர் அட், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ என்னென்னா மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பைட், இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த பைட் அப்படின்னா இது எல்லாமே வந்து ப்ரீடிஃபைன்டாக ஜாவாவில் இருக்கிற கீவேர்ட்ஸ் மாதிரி. ஓகேவா, பட் இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு கீவேர்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்காக எழுதுன கஸ்டம் கிளாஸஸ். ஓகேவா, அந்த கஸ்டம் கிளாஸஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ்.